வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 9th தமிழ் புக்கிலேருந்து ஒரு 200 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது? தமிழ். இந்திய தேசிய இராணுவத்தின் தூண்களாக திகழ்ந்தவர்கள்? தமிழர்கள். உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய நூல்? தூது. இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர்? அப்துல் கலாம். இந்திய தேசிய இராணுவத்தில் வான்படை தாக்குதலுக்காக சிறப்பு பயிற்சிக்கு ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்டரி அகாடமிக்கு நேதாஜியால் அனுப்பி வைக்கப்பட்ட வீரர்கள்? 45 பேர்கள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல்? திருக்குறள். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? புறநானூறு. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுத்தந்த நூல்? ஒரு சிறு இசை. யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? பாலை. டெல்லி சலோ டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்று கூறியவர்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி? பொருள் பின்வரு நிலை அணி. உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன? 6000. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை டேஸுக்கும் மேற்பட்டது? 1300க்கும் மேற்பட்டது. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை சுதை சிற்பங்கள் இருந்ததை டேஸ் மூலம் அறிய முடிகிறது? மணிமேகலை. பிரித்து எழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவர் சிவன்? 9வது. இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? பாரத ரத்னா அப்துல் கலாம். 11வது. தமிழின் தொன்மையான இலக்கண நூல்? தொல்காப்பியம். இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் டேஸ் மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? 4. சித்தாரா செயலியை உருவாக்கியவர்? சிவன். இந்தியாவில் பேசப்படும் 4 மொழி குடும்பங்கள் அவை? இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள்,
சீன திபெத்திய மொழிகள். அனைத்தும் சரி. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர். மாசு அண்ணாமலை. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர். சா. அகத்தியலிங்கம். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர். வள்ளலார். யசோதர காவியம் டேஸ் சருக்கங்களை கொண்டது. 5. கூற்று. பெரியார் உயிரெழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் ஔ என்பதனை ஔ எனவும் சீரமைத்தார். சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று அவர் எண்ணினார். காரணம். கூற்று காரணம் இரண்டும் சரி. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். குமரிலப்பட்டர். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த 1942 பிப்ரவரி 15 ஆங்கிலேய படைகள் எங்கு ஜப்பானிடம் சரணடைந்தனர்? மலேயா. சிவன். அவருடைய ஊர் நாகர்கோயில் பக்கம் சரக்கல் விளை. அருணன் சுப்பையா. திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி அருகில் கோதைசேரி. வளர்மதி. அரியலூர் மாவட்டம். மயில்சாமி அண்ணாதுரை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி. தமிழ், தமிழா, தமிழா, டிரமிழா, ட்ரமிழா, திரவிடா, திராவிட என்று விளக்குபவர். ஹீராஸ் பாதிரியார். தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவர்களுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா கயவரை புகழ்வது போல வஞ்ச புகழ்ச்சியாக புகழ்ந்திருப்பாங்க. 17 வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர். கலீலியோ. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன? 5. முப்பெண்மணிகள் வரலாறு நூலின் ஆசிரியர். நீலாம்பிகை அம்மையார். மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். கையருகே நிலா எனும் நூலின் ஆசிரியர். மயில்சாமி அண்ணாதுரை. பாவேந்தர் பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? பிசிராந்தையார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கூறியவர். கவிமணி தேசிக விநாயகனார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர்.
பிரான்சிஸ் எல்லிஸ். பகலில் செயல்படும் கடைவீதிகள். நாலங்காடி. இரவில் செயல்படும் கடைவீதிகள். அல்லங்காடி. இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர். மயில்சாமி அண்ணாதுரை. எத்தனை எத்தனை டேஸ் தொடர். அடுக்கு தொடர். தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். வளர்மதி. நாள் என்றால் பொருள். பகல். அல் என்றால் பொருள். இரவு. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். விக்ரம் சாராபாய். மதுரை பக்கம் மாட்டு சந்தையை எவ்வாறு அழைப்பர்? மாட்டுத்தாவணி. செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது டேஸ் எனப்படும். அணி. 5 முனைவர் பட்டங்கள் பெற்றவர். மயில்சாமி அண்ணாதுரை. தாவணி என்பதன் பொருள். சந்தை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை 18 ஏக்கர் பரப்பில் 8000 கடைகளுடன் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுகிறது. இச்சந்தையின் வயது 125 ஆண்டுகள். மாட்டுச்சந்தை. மணப்பாறை. ஆட்டுச்சந்தை. அய்யலூர். நம் நாடு நிலாவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுகளம் சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். மயில்சாமி அண்ணாதுரை. காய்கறி சந்தை. ஒட்டன்சத்திரம். பூச்சந்தை. நாகர்கோவில் தோவாளை. ஜவுளி சந்தை. ஈரோடு. கடலூர் காராமணி குப்பம் பார்த்தீங்கன்னா கருவாட்டு சந்தை. தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி எங்குள்ளது? மாமல்லபுரம். சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது பெற்றவர். மயில்சாமி அண்ணாதுரை. உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் எங்கு அமைந்துள்ளன? அனைத்தும் சரி. சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை 3 இடங்களிலும் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் உள்ளன. சிற்பக்கலை பற்றி தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் டேஸ் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. சிற்பச் செந்நூல். நாச்சியார் திருமொழியில் உள்ள மொத்த பாடல்கள் 143. ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்?
பெரியாழ்வார். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய். தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு 2010. குழந்தை திருமணத்தை தடுக்க சாரதா சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1929. விக்ரம் சாராபாய் செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக டேஸ் இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்துச் செல்ல உதவினார். 24,000. மணிமேகலை டேஸ் மதத்தை சார்ந்தது? பௌத்தம். கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர் சர் ஆர்தர் காட்டன். மீன் சந்தை? நாகப்பட்டினம். சென்னையிலும் கும்பகோணத்திலும் அரசு டாஸ் கல்லூரியை நிறுவியுள்ளது? அரசு கவின்கலை கல்லூரி. பொதியை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு. இப்பாடலின் ஆசிரியர் மருதகாசி. இம்மொழிகளை தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளில் இருந்து இவை மாறுபட்டவை என்று கருதியவர் ஹோக்கன். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்குள்ளது? திருவனந்தபுரம். திராவிட மொழி குடும்பம் வகைகள் அனைத்தும் சரி. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். யாருடைய முயற்சியால் இஸ்ரோ தொடங்கப்பட்டது? விக்ரம் சாராபாய். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் ஆசிரியர் கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் கால்டுவெல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இதில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. டேஸ் நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொரீஷியஸ், இலங்கை. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள்? இலங்கை, சிங்கப்பூர். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 24. தென் திராவிட மொழிகள்? தென் திராவிட மொழிகள் 9 இருக்கு. தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரக்கா, இருளா. இந்த 9ஐயும் பார்த்தீங்கன்னா மெமரி பண்ணிக்கோங்க. நடு திராவிட மொழிகள் இதை கூட நீங்கள் பார்க்க வேணாம்.
அந்த 9 வடதிராவிட மொழிகள் 3. இது மூணுத்தையும் பார்த்துட்டு பேலன்ஸ் உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா நடுதிராவிட மொழிகளில் வச்சுக்கலாம். நடுதிராவிட மொழிகள் 12. தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாயக்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதப்பா, கோண்டி, கோயா. வட திராவிட மொழிகள் குரூக், மால்தோ, பிராகுய். ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்நாட்டு மக்களின் டேஸ் வளத்தை கண்டே. மனவளம். அணிகளில் இன்றியமையாதது டேஸ் ஆகும். உவமை அணி. நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு. 2009. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் ஆபிரகாம் லிங்கன். நமக்கு ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழிமுறைகளையும் காட்ட வீட்டுக்கோர் டேஸ் கட்டாயமாக இருக்க வேண்டும் என அறிஞர் அண்ணா கூறுகிறார். திருக்குறள். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்றவர் பெரியார். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்று கூறியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. சு. சமுத்திரம் ஊர் திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டி. மதங்கள் என்பன மனித சமூகத்தின் வாழ்க்கை நலத்திற்காகவே ஏற்படுத்தப்பட்டன. மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா என வினா எழுப்பியவர் பெரியார். சு. சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசு பரிசு சிறுகதை. தமிழக அரசு பரிசு பெற்ற சிறுகதை குற்றம் பார்க்கில். சு. சமுத்திரம் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் வேரில் பழுத்த பலா. மலர் பாதம். மலர் போன்ற பாதம். இதில் பாதம் என்பது பொருள் உவமேயம். மலர் அப்படிங்கிறது உவமையாக சொல்லப்படுது. பாதத்திற்கு மலரை உவமையா சொல்றாங்க. அப்போ போன்ற அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உவம உருபு. புதுக்கவிதையின் தந்தை யார்? நா. பிச்சமூர்த்தி. திருத்தொண்டர் தொகை ஆசிரியர் சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதியின் ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் புராணம் ஆசிரியர் சேக்கிலார். சு. சமுத்திரம் டேஸுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். 300க்கும் மேற்பட்ட.
உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பட்டி மன்றபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று குறிப்பிடும் நூல் திருவாசகம். பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று குறிப்பிடும் நூல் மணிமேகலை. பண்ண அரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்று குறிப்பிடும் நூல் கம்பராமாயணம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். சு. சமுத்திரம் புகழ்பெற்ற சிறுகதைகள் தலைப்பாகை, வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, காகித உறவு அனைத்துமே பார்த்தீங்கன்னா சு. சமுத்திரத்தோட புகழ்பெற்ற சிறுகதைகள். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கம் கூறுள்ள கத்தி ஆகும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. நேதாஜியே தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்று கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதையும் உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். மேன்மை வாழ்வு வாழ்வதற்கு ஏற்ற தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார். பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு 1978. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது. தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று கூறியவர் பெரியார். மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. தன்னம்பிக்கை ஊட்டும் மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. 1863 சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியவும் கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரூஸ்பூட். இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் சென்னை பல்லாவரம். நா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி. இதில் பார்த்தீங்கன்னா பிக்ஷி ரேவதி அப்படிங்கிறது அவருடைய புனை பெயர்கள். நவ இந்தியா அப்படிங்கிறதுல அவர் இதழ் ஆசிரியராக வேலை பார்த்துருப்பாங்க. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம்
சீவக சிந்தாமணி. நெக்ஸ்ட் காலங்கள் பார்த்தீங்கன்னா, திருத்தக்க தேவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு, சேக்கிலாருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் யாருன்னு தெரியல. ஆனால் அந்த நூலை பொறுத்த வரைக்கும் நம்ம 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக டேஸ் நூலை இயற்றினார். நரிவிருத்தம். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று கூறியவர். பகுத்தறிவு சுயமரியாதை அப்படின்னதும் பெரியார்னு நம்ம நினச்சிக்க கூடாது. இந்த லைனை சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலைதான் முதன்மையானது என்று கூறியவர். பெரியார். இந்த வரிகளில் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை, பெண் விடுதலை, அப்புறம் பகுத்தறிவு, சுயமரியாதை இந்த மாதிரி வேர்டுலாம் வந்ததுன்னா அதை சொன்னவங்க யாரா இருப்பாங்கன்னா பெரியார். அச்சம் இல்லாத நாடு சேர நாடு. ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடு சோழ நாடு. முத்துடைய நாடு பாண்டிய நாடு. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் நீண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் சர்ச்சில். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் தோ. பரமசிவன். உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் பிங்கள நிகண்டு. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருந்தவர் அருணன் சுப்பையா. சந்திராயன்னு கேட்டாங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை வருவாங்க. மங்கள்யான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அருணன் சுப்பையா. இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் யார்? வளர்மதி. சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று பாராட்டியவர் மதுரை மீனாட்சி சுந்தரனார். 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் வளர்மதி. சீவக சிந்தாமணி எத்தனை இலம்பகங்களை கொண்டுள்ளது? 13. மணநூல் என்று அழைக்கப்படுவது
சீவக சிந்தாமணி. இந்த சீவகன் பார்த்தீங்கன்னா 8 மனைவியை வந்து மறந்திருப்பாரு. அதனால இது வந்து மனநூல். அறிஞர் அண்ணா எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? தென்னகத்து பெர்னாட் ஷா. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயர் சூட்டியவர்? சர் ஆர்தர் காட்டன். இவர்தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியிருப்பாங்க. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர்? ஜான் பென்னிக்விக். மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டுள்ளது? 30. மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் இயற்றிய நூல்? திருத்தக்க தேவர் வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார். டோக்கியோ கேடட்ஸ் என்ற பெயர் கொண்ட பயிற்சி பிரிவில் எத்தனை வீரர்கள் இருந்தனர்? 45. அறிஞர் அண்ணா ஆசிரியராக இருந்த இதழ்கள்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி. இந்த நூல்களெல்லாம் அறிஞர் அண்ணா ஆசிரியராக இருந்த இதழ்கள். அண்ணா துணை ஆசிரியராக இருந்த இதழ்கள்? குடியரசு, விடுதலை. இது 2 மட்டும்தான். குடியரசு விடுதலையில துணை ஆசிரியராக இருந்திருப்பாங்க. பெரியார் நடத்திய இதழ்கள்? குடியரசு விடுதலை, உண்மை, ரிவோல்ட். ரிவோல்ட்னுங்கிறது பெரியார் நடத்திய ஆங்கில இதழ். ஆயிரத்தி 1938 நவம்பர் 13 டேஸில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது? சென்னை. அறிஞர் அண்ணா சென்னை மாகாணத்தை டேஸ் என பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார்? தமிழ்நாடு. 27/6/1970 ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம், அதாவது யுனெஸ்கோ, பெரியாருக்கு வழங்கிய பட்டம்? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ். அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் டேஸ் மொழி சட்டத்தை உருவாக்கினார்? இருமொழி சட்டம். தேசிய நூலக நாள்? ஆகஸ்ட் 9. 1935 சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கர் பள்ளியில் டேஸ் ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார் அறிஞர் அண்ணா? உடனே நம்ம வந்து தமிழ் ஆசிரியர் அப்படின்னு போற்றக்கூடாது. அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆசிரியராக ஒரு ஆண்டு பணியாற்றியிருப்பாங்க. மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாறுபட வேண்டும் என்று கூறியவர்? பெரியார். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைகளுக்கு தரப்பட வேண்டும் என்றவர்? அறிஞர் அண்ணா. உலகின் மிகப்பெரிய நூலகம்? லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அமெரிக்கா. உலகிலேயே தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம்? கன்னிமரா நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம்? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்.
இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். கொல்கத்தா தேசிய நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கன்னிமரா நூலகம் அமைந்துள்ள இடம்? சென்னை எழும்பூர். இந்தியாவின் ஆவண காப்பக நூலகம். கொல்கத்தா தேசிய நூலகம். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர்? டாக்டர் முத்துலட்சுமி. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் பார் அவர்தான் பெரியார் என்று கூறியவர்? பாரதிதாசன். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர்? டாக்டர் முத்துலட்சுமி. சேக்கிலார் யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்? இரண்டாம் குலோத்துங்கன். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர்? பெரியார். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர்? டாக்டர் முத்துலட்சுமி. குமிழி தூம்பு தொழில்நுட்பம் யாருடைய காலத்தில் இருந்தது? சோழர். எழுந்தது துகள் ஏற்றினர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என குறிப்பிடும் நூல்? கலித்தொகை. சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி? டாக்டர் முத்துலட்சுமி. இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவர், சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, தமிழகத்தின் முதல் டாக்டர் இவங்க தான். அதே மாதிரி சென்னையில் துணை மேயராக இருந்தவங்களும் டாக்டர் முத்துலட்சுமி. சிந்துவெளி அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக ஏறு தழுவுதல் குறிப்பதாக யார் தெரிவித்துள்ளார்? ஐராவதம் மகாதேவன். தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூல் புலவன் என இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? இளங்கோவடிகளின் நண்பர் சித்தலை சாத்தனார். அவரை தான் பார்த்தீங்கன்னா தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூல் புலவன் என பாராட்டியிருப்பார். தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற்ற காரணமாக இருந்தவர்? டாக்டர் முத்துலட்சுமி. ஹிந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கள்ளுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடையை எதிர்த்தவர்? பெரியார். அடையாற்றில் ஔவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு? 1930. பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு முதலிய விதைகளை விதைத்தவர்? பெரியார். டாக்டர் முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு? 1952. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? 1925.
கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். கந்தர்வனின் ஊர் ராமநாதபுரம். கந்தர்வன் தமிழ்நாடு அரசின் டேஸ் துறையில் பணியாற்றினார். கருவூல கணக்குத்துறை. இந்திய தேசிய இராணுவம் டேஸின் தலைமையில் டேஸ் உருவாக்கினர். இந்திய தேசிய இராணுவம் பார்த்தீங்கன்னா மோகன் சிங் அப்படிங்கிறவரோட தலைமையில் ஜப்பானியர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எது? அல்லல் சேர்வு, சேரு அப்படிங்கிறது ஆன்சர். இதில் வறுக்கைனா பலாப்பழம், புல் அப்படின்னா பறவை, மடிவுனா சோம்பல். ஆனால் அதில் தவறாக இருக்குது. அல்லல் சேரு அப்படிங்கிறது தான் கரெக்டு. இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. செய்கோளம் அப்படின்னா நமக்கு தெரியும், அது வந்து வினைத்தொகையாக தான் இருக்கும். இளங்கமுகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண்பு தொகையில் வரும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இளங்கமுகு பண்பு தொகை, செய்கோளம் வினைத்தொகை. நச்சிலைவேல் கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே. கோக்கிள்ளி அப்படின்னா தெரியும், நம்ம வந்து சோழர், ஸோ சோழ நாடு. நச்சிலைவேல் சேர நாடு, சோழ நாடு. வெறிகமல் கழனியுள் உளுணர் வெள்ளமே இப்படி உணர்த்தும் பொருள் யாது? இது பார்த்தீங்கன்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். கூற்று. இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். கூற்று காரணம் சரி. கந்தர்வன் சிறுகதை தொகுப்புகள். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன், தண்ணீர் அனைத்தும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.